السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு இருட்டு என்றால் பயம், இன்னும் சிலருக்கு தனியாக இருப்பது என்றால் பயம். வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன, அக்கம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்கின்றன, ஆட்கள் இருக்கிறார்கள், சாலையில் வாகனம் போய்கொண்டிருக்கிறது, ஆனாலும் தனியாக வீட்டில் இருப்பது என்று சொன்னால் சிலருக்கு பயம். இன்னும் சிலருக்கு உயரமான இடத்திலிருந்து கீழ் நோக்கி பார்ப்பது என்றால் பயம். இன்னும் சிலருக்கு நீர்நிலைகள், ஆறு, ஏரி, குளம், இது போன்ற பெரிய பரப்பில் உள்ள நீர்நிலைகளை பார்த்தால் பயம். இன்னும் சில மனிதர்களுக்கு வாகனத்தை வேகமாக ஓட்டுவது என்றால் பயம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில் அமர்ந்து செல்லுவதற்கு பயம். இன்னும் சிலருக்கு போலீஸ் என்றால் பயம், சிலருக்கு மருத்துவமனை ஊசி என்றால் பயம், இன்னும் சிலருக்கு வறுமையை பார்த்து பயம். இதே நிலைமையில இருந்துருவோமோ, நமக்கு காசு பணமே கிடைக்காதோ, வறுமையை பார்த்து பயம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல மனிதர்களை பார்த்தால் பயம். அது ஏன்னு நம்ம விளக்கி சொல்ல தேவையில்லை. இப்படி பல வகைகளில் மனிதர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பதை நாம் நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்கிறோம். ஆனால் எல்லோருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது பெரும்பாலான மனிதர்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது மரணம். மரணத்தை கண்டு அதிகமான மனிதர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை கடந்து அந்த மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, ஏன் அந்த மரணம் என்ற சொல்லையே ஒரு துர்ச்சகுனமாக, ஒரு கெட்ட வார்த்தையாக நினைக்கக்கூடிய நிலையை பரவலாக பார்க்கலாம். யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க வேண்டிய சூழல், அவசர அவசரமா அவரிடத்தில் அந்த பொருளை ஒப்படைக்கிறோம். அவர் கேட்கிறார், ஏன் அவசரம், ஏன் இந்த நைட்ல சிரமப்பட்டு வந்தீங்க, காலையில கொடுத்திருக்கலாமே. இல்லைங்க ஜி, மவுத் எப்பனாலும் வரலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் அப்படி சொல்றீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அதை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஏன் மௌத்த பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்றால் மவுத் என்ற வார்த்தையை உச்சரிப்பதே பாவம் என்று சமுதாயத்தில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பெண்கள் மௌத்த பத்தி பேசினா வாய கழுவு. ஒவ்வொரு ஊரில் ஒரு விதமான வார்த்தை பயன்பாடு. மரணத்தை கண்டு மக்கள் பயப்படுவது மட்டுமல்ல, அந்த வார்த்தையையே, மரணம் என்ற அந்த வார்த்தையையே வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பயந்தால் என்ன, இவர்கள் வெறுத்தால் என்ன? மரணத்தை விட்டு தப்ப முடியுமா? மனிதனுக்கும் மரணத்திற்கும் உள்ள உறவு என்ன?
இந்த மரணத்தை விட்டு மனிதன் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி உண்டா? மரணம் எப்பொழுது வரும்? மனிதன் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருப்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன? மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக மனிதன் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்னென்ன என்ற கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இன்ஷா அல்லாஹ் மரணமும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மனிதன் நிச்சயமாக மரணம் அடையக்கூடியவன். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட மரணம் என்பது இல்லை என்று இதுவரை சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது. அப்படியே சொன்னாலும் அது பொய். ஒருத்தர் மரணம் இல்லை என்று சொல்லுகிறார் என்பதற்காக மரணம் இல்லாமல் ஆகிவிடுமா? திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 185வது வசனம், 4வது அத்தியாயம் 78வது வசனம், 6வது அத்தியாயம் 61வது வசனம், 7வது அத்தியாயம் 34வது வசனம், 34வது அத்தியாயம் 30வது வசனம், 62வது அத்தியாயம் 8வது வசனம், 63வது அத்தியாயம் 11வது வசனம், உதாரணத்திற்காக இப்படி திருக்குர்ஆனில் சுமார் 20க்கும் மேற்பட்ட 24க்கும் மேற்பட்ட, இன்னும் தேடும் பொழுது அதிகமாக கிடைக்கலாம், மரணம் நிச்சயம் என்று அல்லாஹ் உறுதியிட்டு கூறுகிறான். அன்பானவர்களே, நானோ நீங்களோ உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அல்லாஹ் ஒன்றை உறுதியிட்டு கூறுகிறான் என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 185வது வசனம், அதிகமான மக்கள் பயான்களில் கேட்ட பிரபலமான ஒரு வசனம், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத். எல்லா உயிரினமும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும், எல்லாம் மரணம் அடைந்தே ஆக வேண்டும். அப்படி கூட அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். மரணத்தை சுவைக்கும், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். இந்த வாசகத்தில் மிகப்பெரிய கருத்தாழம் பொதிந்திருக்கிறது. நாம் எப்படி மரணிக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் எல்லோரும் மரணிப்போம். மௌத் எப்படி வருது? நம்ம மௌத்தாகும் போது நமக்கு என்ன தெரியவா போகுது? அப்படிலாம் சொல்லி தப்பிக்கவே முடியாது. அந்த மரண வேதனை என்பதை அனைவருமே சுவைத்தவர்களாகத்தான் மரணிப்போம். எனவேதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத் இருப்பில் மரணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். மனிதன் தடுமாறியவனாக, குழம்பியவனாக, வேதனைப்பட்டவனாக அவனுடைய மரணத்தை சுவைப்பான். அந்த சுவைப்பு என்பது இலகுவானதாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லோரும் கண்டிப்பாக மரணித்தே தீருவோம் என்பதை இந்த வசனம் இலக்கிய நயமாக அனைவரும் மரணத்தை சுவைப்போம் என்று சொல்லுகிறது. திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 185வது வசனம். 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்ஹுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் வலுவான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. மரணத்தை விட்டு தப்பிப்பதற்கு, மரணத்திடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். நீங்கள் எங்கு இருந்த போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். இதே கருத்தை சில வார்த்தை மாற்றங்களோடு 6வது அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு மரணம் வரும் பொழுது நம்முடைய தூதர்கள் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். மலக்குகள் உயிரை கைப்பற்றுதல் என்கிற சம்பவம் நிகழும் பொழுது உங்களுக்கு மரணம் ஏற்படும். இந்த நேரத்தில் நாம் ஒரு கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய உயிரையும்
இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக் கைப்பற்றுவார், அதுதான் அவருடைய வேலை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்தான் உயிரை கைப்பற்றுவார், அவர்தான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ரூஹையும் கைப்பற்றுவார் என்ற நம்பிக்கை பெரும்பாலான முஸ்லிம்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி ஒரு பெயர் கொண்ட மலக் இல்லவே இல்லை. அதுபோக அதிகமான மாற்று மத மக்களோடு பழகிய காரணத்தால் அவர்கள் எப்படி எல்லா உயிர்களையும் கைப்பற்றுவதற்கு யமன் என்று ஒருவர் இருக்கிறாரோ அதுபோன்று நமக்காக இஸ்ராயில் இருக்கிறார் என்றெல்லாம் ஒப்பீடு செய்து பேசக்கூடிய வழக்கத்தை எல்லாம் பார்க்கிறோம். அந்த கதைகளுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், ருசுலுனா 6வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்முடைய தூதர்கள். இன்னும் ஒரு இடத்துல அழகாக சொல்லுகிறார், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். 32வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லுகிறான், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு மலக் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வேலை எந்த மனிதருக்காக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருடைய உயிரை கைப்பற்றுவது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வருமோ அப்பொழுது அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவார், அதுவரை காத்திருப்பார். பண்மையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ருசுலுனா நம்முடைய தூதுவர்கள் உங்களுடைய மரணத்தின் பொழுது உங்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். மலக்குகள் கைப்பற்றுவார்கள் என்பதன் அர்த்தம் என்ன? மலக்குகளை பொறுத்த வரைக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்து முடிப்பார்கள். இந்த அடியானுடைய உயிரை கைப்பற்றுவது உன்னுடைய வேலை என்பது அவருக்கு இடப்பட்ட கட்டளையாக இருந்தால், பாவம் சின்ன குழந்தை இது உயிரை வாங்குறதா? இன்னும் 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், இவரை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், இப்படி எல்லாம் மலக்குகளால் செய்ய முடியாது, செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்படாத, சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய நம்முடைய தூதுவர்கள் உங்கள் உயிரை கைப்பற்றுவார்கள். மரணம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 6வது அத்தியாயம் 61வது வசனத்தில். 7வது அத்தியாயம் 34வது வசனத்திலே பேசுகிறான், ஒலி குல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தவணை வந்துவிட்டால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். இதே கருத்தை சில வார்த்தை மாற்றங்களோடு இங்க அவர்கள் என்று சொல்லுகிறான். 34வது அத்தியாயம் 30வது வசனத்தில் நேரடியாக நம்மை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான், லா தஸ்தஅகிரூன அன்ஹு ஸாஅத்தன் வலா தஸ்தக்திமூன். உங்களுக்கென்று ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது, வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உங்களுக்கென்று ஒரு நாள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. லா தஸ்தஅகிரூன அன்ஹு ஸாஅத்தன் வலா தஸ்தக்திமூன். அந்த நாள் வந்துவிட்டால் நீங்கள் சிறிது நேரம் கூட முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீர்கள். அன்பானவர்களே, 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி காலை 6:24 அதுதான் என்னுடைய உயிர் பறிக்கப்படும் நேரம் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் உலகமே சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பாடம் நடத்துகின்றன. 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். நான் ஓடுறேங்கிறதுக்காக எல்லாம் எனக்காக நியமிக்கப்பட்ட மலக் என் மீது இறக்கப்பட மாட்டார், அவரால் இறக்கப்பட முடியாது, அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும்.
53வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உங்களுக்குரிய தவணை வந்துவிட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் தரவே மாட்டான். இவ்வளவு வசனங்களிலும் மரணம் நிச்சயம், மரணம் வந்து அடைந்தே தீரும், மரணத்தை விட்டு நீங்கள் தப்பிக்கவே முடியாது, இந்த வாசகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய நிலை என்ன? சர்வசதா காலமும் நாம் இந்த உலகத்திலேயே நிலைத்திருக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய முன்னெடுப்புகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே எப்படி பிளான்? ஒரு போடியம் செய்கிறோம், செய்யும் பொழுதே சொல்றோம் நல்ல பிளைவுட்டா வாங்குங்க, காலத்துக்கும் கிடக்கணும். வார்த்தை பயன்பாடு காலாகாலத்திற்கு நாம் இங்கேயே இருக்க போகிறோம் என்பது போன்று, நாம் இருக்கும் காலங்கள் எல்லாம் இது நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது போன்று காலத்துக்கும் நல்ல லைஃப் வருங்க. அந்த மெட்டீரியல் நல்ல லைஃப் வரும், நம்ம லைஃபுக்கு உத்தரவாதம் இல்லையே. அன்பானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 6416வது ஹதீஸில் பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோளை பிடித்துக் கொண்டு, அவங்களுடைய ஷோல்டர்ல அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இப்னு உமரே, இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போன்று அல்லது ஒரு பயணியை போன்று இரு. உலகத்துக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? நீ ஒரு அந்நியன், இந்த உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படிப்பட்டவங்கள தான் அந்நியன்னு சொல்லுவோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை நீ ஒரு பயணி, ஒரு டிராவலர். பஸ்ல ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறோம். நாம் இறங்க வேண்டிய ஊர் வந்து விட்டால் நமக்கும் அந்த பேருந்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இவர் ஒரு பயணி. உலகத்திற்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தை பொறுத்தவரை நீ ஒரு அந்நியன், நீ ஒரு பயணி, அப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோளை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 6416வது செய்தி. அடுத்து சொல்றாங்க, இப்னு உமரே, காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதே, அதுக்குள்ள மௌத் வந்துடலாம். மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதே. மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நீ உலகில் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் இருந்து சிறிதளவு செலவிடு. மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக தயார் செஞ்சுக்க. நோய்வாய்ப்பட்டு வாழக்கூடிய காலங்களுக்காக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாட்களில் இருந்து சிறிது செலவிடு. எப்ப மௌத் வரும்னு தெரியாது, எப்ப நோய் வரும்னு தெரியாது. நோய்வாய்ப்பட்டுட்டா உன்னால எந்த நல்ல அமல்களையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நன்மையை தேடிக்க. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அங்கு வெறும் கூலி கொடுக்கப்படும் இடம். அந்த நாள் வருவதற்கு முன்பாக உயிரோடு இருக்கும் பொழுதே உன்னால் இயன்றதை செய்து கொள். அன்பானவர்களே, இன்னைக்கு புதிதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லப்படுவதில்லை. எத்தனை முறை கேட்டிருப்போம். இந்த உபதேசங்கள் நமக்கு ஏற்படுத்திய மாற்றம் என்ன? எப்ப மௌத் வரும் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் திருமிதியில் இடம்பெறக்கூடிய 2335வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மூங்கில் குச்சிகளால் ஆன எங்களுடைய வீடு, மேல சைட்ல எல்லாமே மூங்கில் குச்சி, அதை கொண்டு ஒரு குடிசை. அந்த வீடு பழுதடைந்து விட்டது என்பதற்காக நாங்க அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏதோ அந்த அதுல தடுப்பு சரிகிற மாதிரி இருந்திருக்கலாம், ஏதோ பழுதடைந்து இருக்கிறது, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வழியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்ன இது, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், மூங்கில் குச்சிகளால் செய்யப்பட்ட எங்க வீடு பழுதடைஞ்சிருச்சு, அதை நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பழுதடைஞ்சிருச்சுன்னா அந்த தட்டி விழுற மாதிரி ஏதோ சம்திங். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
இதை விட மரணம் விரைந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அழகான வீடு, அத ஃப்ரண்ட் எலிவேஷன் திருப்தியா இல்ல, சுரண்டிட்டு வேற மாத்திரம். நல்லா இருக்கு கேட், பிடுங்கி போட்டுட்டு வேற கேட் போடுறோம். என்னங்க, மாடல் பிடிக்கல, தரை அழகாக இருக்கிறது, மொத்தத்தையும் கொத்தி எடுத்துட்டு பழைய மாடல் டைல்ஸ், அதனால லேட்டஸ்ட். அன்பானவர்களே, மூங்கில் குச்சியால் ஆன வீடு இன்னைக்கோ நாளைக்கோ விழுற மாதிரி இருக்கு, அதை சரி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வீடு விழுவதை விட மௌத் இன்னும் சீக்கிரம் வரக்கூடியதா இருக்குப்பா. வேற ஒன்னும் பயான்லாம் பண்ணல. அப்ப என்ன செய்யணும்? உலகில் வாழும் காலங்களில் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளுக்கு மத்தியில் மரணத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணம் வரும், அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் என்ற அக்கறை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில் இடம்பெறக்கூடிய 2307வது செய்தி, உங்கள் ஆசைகளை எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்து கொண்டே இருங்கள். வெறும் மரணத்தை நினைச்சுக்கோங்கன்னு சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள் ஆசைகளை தகர்த்து எறியக்கூடிய, என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கோம், என்னென்ன எதிர்பார்ப்புகள், அதையெல்லாம் தவிடு பொடியாக்க கூடியது மரணம். அந்த மரணத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன வழி? அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1777வது செய்தி, மன்னரைகளை அதிகமாக சந்தியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். திருமதியில் இடம்பெறக்கூடிய 914வது செய்தி, மன்னரைகளை அதிகமாக சந்தியுங்கள், அவை உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும். அடிக்கடி கபரிஸ்தான் சென்று வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தும். யாராவது மௌத்தானா அவரை அடக்கம் பண்றதுக்காக கபரிஸ்தான் போகக்கூடியதுதான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய பழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடிக்கடி கபரிஸ்தானுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், மறுமையை நினைவுபடுத்தும். அங்கே போனா ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 419வது செய்தி, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், மன்னரையில் இருக்கக்கூடிய முஃமின்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து அமைதி கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் தான் விஷயமே, இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோட வந்து சேரக்கூடியவர்களா இருக்கோம். வாய் மேலேயே போடு அப்படிம்பாங்க நம்ம ஆளுக்க. அல்லாஹ் நாடினா நாங்களும் உங்க கூட வந்து சேர்ந்துருவோம். அந்த ஞாபகம் நம்மை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் உருவாக்கும். அதற்காக கபரிஸ்தானுக்கு போகணும், அங்க இப்படி துவா செய்யணும். அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நம்ம தயார் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிறதையும் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான். திருக்குர்ஆனுடைய 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லுகிறான், கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் நற்செயல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறோம். ஏதோ வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், இதுக்காக நாம் படைக்கப்படவில்லை. கலக்கல் மௌத வல் ஹயாத, மரணமும் வாழ்வும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன தெரியுமா? அஹ்ஸனு அமலா, யார் நல்ல செயல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். 7வது அத்தியாயம் 8வது வசனம், 23வது அத்தியாயம் 102வது வசனம், 101வது அத்தியாயம் 6 மற்றும் 7வது வசனங்களிலே சொல்லுகிறார், ஃபமன் தகுலத் மவாசீனு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், மறுமையில் யாருடைய நன்மையின் எடை கனத்து விடுகிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மறுமை வெற்றி என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவது. அதற்குரிய வழி என்ன? நன்மையின் எடை கனமாக இருக்க வேண்டும். அதற்குரிய வழி என்ன? உலகத்திலேயே இயன்றவரை நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்குரிய வழி என்ன? மரணத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுங்கள். 2 முறை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் நன்மையை அதிகமாக செய்வீர்கள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் தீமையை விட்டு விலகுவீர்கள். அது இறைவனால் கண்காணிக்கப்பட்டு மறுமையில் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டுரும் அப்படிங்கிறத அழகிய முறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 73வது அத்தியாயம் 20வது வசனத்துல சொல்லுகிறான், வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். நீங்கள் எதை சேமித்து அனுப்புகிறீர்களோ அது மறுமையில் அல்லாஹ்விடம் உங்களுக்காக சேமிப்பாக கிடைக்கும். 99வது அத்தியாயம் 7வது வசனத்துல சொல்லுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அணு அளவு நீங்க நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு மறுமையில கூலியா கிடைக்கும். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக தயார் செய்வதும் நம் மீது பொறுப்பு. இதை நாம் மறவாமல் இருக்க மரணத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியை 2வது உரையிலே காண்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மரணத்தை நினைக்க வேண்டும் என்ற உபதேசம் 2 சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நமக்கு நினைவிற்கு வருகிறது. ஒன்று, நாம் இது போன்று பயான் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில். 2வது, யாருடைய ஜனாசாவையாவது அடக்கம் செய்வதற்காக செல்லும் பொழுது. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு போயிட்டாரு, நமக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியல, இப்படியெல்லாம் பேசுகிறோம். அதோடு அது மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. அன்பானவர்களே, குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் மட்டும் மரணத்தை நினைப்பது என்று இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மரணத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது, மரணத்தை பற்றி பேசுவது, இது மாதிரியான ஒரு பழக்கம் நம் இடத்துல வறுமையானால் நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மட்டும் மரணம் நினைவிற்கு வரக்கூடியதாக இல்லாமல், என்னைக்கோ ஒரு நாள் நாம் மரணமாக போகிறோங்கிற அந்த எண்ணமே மரணத்தை நாம் அதிகமாக நினைவு கூறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மால் இயன்ற அளவிற்கு, பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் இயன்ற அளவிற்கு அமல்களை செய்து மரணத்தை சந்திப்பதற்கு தைரியமானவர்களாக, மரணத்தை கண்டு அஞ்சாதவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. காலாண்டு தேர்வு என்பதால் சுருக்கமாக நேரம் பயன்படுத்தப்பட்டு விட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.